சென்னை அண்ணா சாலை ஸ்பென்சர் பிளாசா அருகே போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்த மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜகுமாரின் காரை அகற்ற முயன்ற போக்குவரத்து காவலரை எம்எல்ஏவின் ஆதரவாளர் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. சென்னை அண்ணா சாலை ஸ்பென்சர் பிளாசா அருகே போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்த மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜகுமாரின் காரை அகற்ற முயன்ற போக்குவரத்து காவலரை எம்எல்ஏவின் ஆதரவாளர் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். விவரங்களை பகிரலாம். அண்ணா சாலையில இன்று பட்டப்பகல்ல சீருடையில் இருந்த போக்குவரத்து காவலரை காங்கிரஸ் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் தாக்கியதாக கூறப்படும் விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பா அண்ணா சாலை ஸ்பென்சர் பிளாசா எதிரே போக்குவரத்து காவலர் பிரபாகரன் என்பவர் இன்று மதியம் 1:40 மணியளவில் 4 சக்கர வாகனத்தை போக்குவரத்து சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அண்ணா சாலையில் மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருடைய ராஜகுமாருக்கு சொந்தமான வாகனம் போக்குவரத்துக்கு இடையூறாக ஏற்படுத்துவதில் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனை போக்குவரத்து காவலர் பிரபாகரன் வண்டி எடுக்க கூறியதாகவும் எம்எல்ஏ மற்றும் அவர் ஆதரவாளர்கள் போக்குவரத்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜகுமாரின் ஆதரவாளர்கள் போக்குவரத்து காவலர் பிரபாகரனை சகாத வார்த்தையில் பேசி தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. சீருடையில் இருந்த காவலரை காங்கிரஸ் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உதவி ஆணைய சம்பவத்துக்கு விரைந்து அந்த பகுதியில் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருகிறார்கள். இது குறித்து எம்எல்ஏ தரப்புல எம்எல்ஏ வீடும் அலுவலகமும் அங்கு உள்ளதாகவும் எம்எல்ஏ ஓட்டுநர் வாகனத்தில் எடுப்பதாக கூறியதும் லாக்கு போட்டதாகவும் அதனால் இந்த வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் தாக்குதல் நடத்தவில்லை என்று எம்எல்ஏ தரப்பிலும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்த இருக்கிறது. இதனால் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.